ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லிப்பான் ஆர்ட் வந்து எம்டிஎஃப் போர்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தே செய்ய போகிறோம். பசங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க, வாங்க நீ ஏன் செஞ்சியா அப்படின்னு சொல்லி நாங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம் செய்யி அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. சரி ஓகே, 2 நாள் லீவ் இருக்குது அப்படின்றதுனால பசங்க கூட சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஆர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இந்த கிளே வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். அதை வந்து ஒரு ஹார்டரும் ஒரு கிளே இது ரெசன், அதாவது இது வந்து ஒயிட் சிமெண்ட் தான், அது கூட வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து நார்மல் கிளே. இதுக்கு வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணணும் நம்ம உருட்டுறதுக்கெலாம். ஏன்னா வந்து அது கையில் ஒட்டும், சரியாக அந்த நீட்டாக மெலிசாக வராது ரோல் மாதிரி. அதனால் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் ரெண்டும் ஈக்குவல் இதில் வரும். நான் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வேலை செய்ய விட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கும் கொடுத்தா தான் அவங்களும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறதுனா, நார்மலாக ஃபோன் டிவி இப்படியே தான் லைஃப் ஓடுது. அதனால் கொஞ்சம் இது மாதிரி நான் ஏதாவது பெயிண்ட் பண்ணும்போது இல்லை ஏதாவது கிராஃப்ட் பண்ணும்போது பசங்களை வந்து செய்ய சொல்லுவேன். ரொம்ப பண்ண சொல்ல மாட்டேன், சில விஷயங்கள்லாம் விட மாட்டேன். அதாவது ஷார்ப்பாக இருக்கிற ஐட்டம் இதெல்லாம் கை வைக்க விட மாட்டேன். இது மாதிரி ஏதாவது கிளே பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்ல அவங்கள கூட இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நான் வந்து எல்லா விஷயமும் பண்ணுவேன். அந்த போர்டு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த அன்பாக்சிங் வீடியோவும் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பரவாயில்ல இந்த போர்டு. ஆஃப்லைனில் இந்த ஒரு பீஸே வந்து 70 rupees சொல்கிறாங்க. ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 5 பீஸு 6 பீஸு 150 160 அந்த ரேஞ்சுக்கு வருது. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனு. நான் நார்மல் டிசைன் பண்ணேன், ஒரு சின்ன ஷார்ட்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதை. ஏன்னா பெரிய போர்டில் ட்ரை பண்ணும்போது நம்ம தப்பாக ட்ரை பண்ணி அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன போர்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய போர்டு வந்து ட்ரை பண்ணுறேன். இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை தான், யூடியூப்பில் பார்த்து தான் அப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் இது கிளாஸ் எல்லாம் எதுவும் போகலை. ஓரளவுக்கு லைட்டாக பெயிண்டிங் தெரியும், லைட்டாக தான் தெரியும். அதுவும் நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்து தான் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவைன்றதை பார்த்து லைட்டாக கையாலே அந்த பவுடரை வச்சு நீங்கள் இதை அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீளம் நீட்டாக வரும். இதுவும் நான் ஆன்லைனில் அந்த கிளே வாங்கும்போது கூட வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தது. அதில் என்ன பண்ணுறது அப்படின்லாம் தெரில. ஓகே, இது கட் பண்ணுறது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபெஃபிகால் யூஸ் பண்ணாலே போதும், வேறு எந்த கிளேவும் கம்மும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஃபெஃபிகாலை வந்து நம்ம எங்கே ஒட்ட போகிறோமோ அந்த இடத்துக்கிட்ட சுற்றி ஒட்டிட்டு, நான் ஃபுல்லாக ரவுண்டாக எனக்கு பீஸ் கிடைக்கல, நான் பாதியாக இது பண்ணி தான் பண்ணேன். அது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரல. அப்போ அந்த பீஸை வச்சு அந்த கட் பண்ணுற கத்தி மாதிரி சின்னதாக இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் சின்னதாக கட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். 2 பீஸ் ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்து கொஞ்சம் முன்ன பின்ன எனக்கு டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் இது பண்ணி தான் பண்ணேன். பசங்களும் கூட வந்து சின்னதாக உருட்டி கொடுத்தாங்க. அதையும் நான் வந்து அப்படியே வச்சு ஃபிட் பண்ணி நான் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு இப்போ லைன் பண்ணிருக்கோம்ல, நிறைய லைன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன கொஞ்சம் பெரிய லைனாக போட்டுட்டு நம்ம வந்து சிம்பிளாக பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்டிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் கொஞ்சம் ஆன்லைனில் தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஆஃப்லைனில் வந்து எனக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கல, கொஞ்சம் உள்ளே போனால் தான் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் பார்க்கும்போது அப்போ ஒரு 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ஆன்லைனில் கிடைக்குது, நமக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் மேக்ஸிமம் ஆன்லைனில் கிடைக்குது. லோ காஸ்ட்லேயும் கிடைக்குது. கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்த லைனுக்கும் நான் அது மாதிரி கொஞ்சம் டால்கம் பவுடர் தான் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணி நான் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன் வந்து நான் ஃபெஃபிகால் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபெஃபிகால் நிறைய ஊற்றணுமா அப்படின்னாலும் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒட்டுற அளவுக்கு ஒரு மீடியமாக லைட்டாக வச்சுட்டு அந்த லைனுக்கு மேலே நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்ததுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சரி ஓகே சீக்கிரம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு லேயரும் செய்ய லைட்டாக தான் காய ஆரம்பிச்சிது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணேன். அது நல்லா காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிரர் ஸ்டோன்லாம் ஒட்டினா நல்லா ரிசல்ட் இருக்கும். எனக்கு கொஞ்சம் அங்கங்கே வந்து முன்ன பின்ன இருந்துச்சு தான், இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணேன். நீங்கள் ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணி அந்த ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பொசிஷனில் அந்த ஒரு ரோல் கயிறு மாதிரி மாடல் கிடைக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா வரல அப்படின்னு நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்ல பெஸ்ட்டான ஒரு ஃபினிஷிங்கோட நம்ம வந்து இந்த கிராஃப்டை பண்ணி முடிக்கலாம். நான் அடுத்த லேயரும் அதே மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு வரல. அப்போ அந்த பிளாஸ்டிக் அந்த கட்டர் வச்சு நான் லைட்டாக தள்ளி அந்த ரவுண்டு ஷேப்புக்கு நான் கொண்டு வந்து விட்டப்போ அது கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது நான் எப்படி இருந்தாலும் கற்றுக்கணும். இது ப்ரெஷ் எல்லாம் வந்து நான் லோக்கலில் தான் வாங்கினேன். இந்த பெயிண்ட்டும் லோக்கலில் வாங்கிட்டேன். நான் காஸ்ட் வந்து கையில் இருந்துச்சு, கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்லே வாங்கிட்டேன். பசங்க தான் சூஸ் பண்ணாங்க கலரு. நான் வந்து ஒரு கலர் ஐடியா பண்ணியிருந்தேன். அப்புறம் பசங்க வந்து நான் சொல்கிற கலர் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு சுற்றி வந்து ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். சென்டரில் ஒரு கலரு,
அந்த ரவுண்டு 3 ரவுண்டுக்கு ஒரு ஒரு கலர் நான் போட்டுட்டேன். 3 ரவுண்டு போட்டு முடிச்சுட்டு நான் அந்த லைன்லலாம் நம்ம லாஸ்ட்டாக கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளேயில் லைன் இருக்கு இல்லையா, அதை லாஸ்ட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பொறுமையாகவே நம்ம பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் டார்க்காக பண்ணால் இன்னும் பளிச்சுன்னு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த லைனுக்கு க்ரீன் கொடுத்தாங்க. சரி ஓகே நம்ம க்ரீனே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த அடுத்த ப்ரஷ் கொஞ்சம் பட்டையான ப்ரஷ் எடுத்திங்கன்னா நல்ல லேயர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி வச்சுருந்ததுனால இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 ப்ரஷ்ஷும் வாங்கினாலே போதும், அதுக்கு மேலே வாங்கணும்னு அவசியம் இல்லை. க்ளே வந்து இதுக்கு எனக்கு அந்த ஒரு பாக்கெட் தானே ஃபஸ்ட்டு பிரித்தோம், ஒரு ஹார்டரும் ஒரு க்ளேவும் பிரித்தோம். அதுவே வந்து எனக்கு அப்படியே திக்காக இந்த ஃபுல் இதுவும் முடிஞ்சிருச்சு. எனக்கு அதுக்கு மேலே தேவைப்படலை. அதனால் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் 2 பாக்கெட்டு, இது 2 பாக்கெட், மொத்தம் 4 பாக்கெட்டாக தேவைப்பட்டிருக்கும். நான் இந்த ஒரு பாக்கெட் அந்த ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்லேயே நான் வந்து முடிச்சிட்டேன். இதில் ப்ளூ கலர் நான் அடிச்சிருக்கேன். அப்படியே காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நேரம் காய விட்டு விட்டு நம்ம பண்ணணும்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணலாமான்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் ஏற்கனவே ஒன்று வந்து நான் அது மாதிரி பண்ணி வீட்டில் தொங்க விட்டுட்டேன். திருப்பி அதே மாதிரி இன்னொன்று பண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து ஒரு சின்ன மரம் வச்சு அதில் ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணி பெயிண்டிங் பண்ணிடலாம், அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 கலர் மிக்ஸ் பண்ணி அந்த சென்டரில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன இதுதான், பிளாக் கலரில் வந்து மரம் இருக்கிற மாதிரியும் ஒயிட்டு எல்லோ வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரியும் நான் பண்ணியிருக்கேன். மிரர் ஸ்டோனெல்லாம் வச்சு கொஞ்சம் சின்ன சின்னதாக பெயிண்ட் பண்ணி நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இந்த நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வந்து இது மாதிரி ஏதாவது வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நாமளே ஓனாக மேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோஸை பாருங்கள். நான் வந்து சின்ன சின்னதாக கிராஃப்ட் ஐட்டம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வீட்டில் வந்து நம்ம வாலில் நம்மளாவே ஒரு பொருள் செஞ்சு வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் பார்க்க ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.